வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ்க்கு மிக்ஸியே இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் கடுகு, இந்த கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகாயை 3-4 கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து அதோட கூட ஒரு 10 போல் பூண்டு பற்கள், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இப்படியே போட்டுக்கிறேன். பெரிய பூண்டாக இருந்தால் இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு இனுக்கு கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 15 போல், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு பாதியாக கட் பண்ணது. சின்ன வெங்காயம் இல்லைங்கிற ஸ்டேஜில் பெரிய வெங்காயமே ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வணங்க விட்டுடலாம். எண்ணெயில் இது வணங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கத்திரிக்காயை அரிஞ்சு போட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா விதை இல்லாத பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துட்டிங்கன்னா இந்த தொக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய்னா விதையே இருக்காது. இதோட காம்பை மட்டும் அரிஞ்சிட்டு இதை 2ஆக கட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சி வெந்து வரும். அப்படிங்கும்போது நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் அரிஞ்சு அரிய எடுத்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியில் இருந்தால் கத்திரிக்காய் கருக்காது. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே கொஞ்சம் கத்திரிக்காவை சேர்த்துட்டேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது. அதோட கூட மிச்சம் அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயும் தண்ணியிலேருந்து வடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் எல்லாமே இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் காரம் இல்லாத பச்சை மிளகா, நீளமான பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை எண்ணெயிலேயே இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். இப்போ மண்பானை சூடுக்கும் அந்த எண்ணெய் சூடுக்கும் நம்ம கத்திரிக்காய் எல்லாமே லேசாக சுருள்ற நேரத்தில் இதை நல்லா கரைஞ்சி வேகிறதுக்கு 1 ஸ்பூன் போல் கல்லுப்பு போட்டு கலந்து இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே. அப்படி வேகும்போது தான் நம்ம கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சி வெந்து வரும். அப்போ தான் தொக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நடுவில் 2-3 தடவை நான் கலந்து விட்டுருக்கிறேன். கத்திரிக்காய் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கிறது பார்க்கும்போதே தெரியுது. கரண்டி போடும்போது லேசாக உடஞ்சும் கொடுக்குது. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை விட அதிகமாக தக்காளி, 2 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சதை இதில் சேர்த்துட்டு இதோட கூட மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரம் நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வரமிளகா 1 போட்டிருக்கோம், பச்சை மிளகா 1 போட்டிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வரைக்குமே நம்ம இந்த தொக்கில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலைங்க. இப்போ இந்த தக்காளியிலேருந்து வர்ற ஜூஸில் கத்திரிக்காய் இன்னும் நல்லா குழைவாக ஒன்றோட ஒன்று சேர்ந்து வெந்து வரும். இதை எகைன் நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு 7-8 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ தக்காளியோடு சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போதே தெரியும் நமக்கு எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் குழஞ்சி வரும்போது அதுலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும்போது ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டு இதில் நம்ம போட்டிருக்கிற உப்பு பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வேகும்போது நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம காரம், தக்காளி, புளிப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனால செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டதுங்கிறதுனால லேசாக உப்பையும் சேர்த்துட்டு இந்த டேஸ்ட்டு எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஓப்பன்லேயே ஒரு 3-4 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் எல்லா பக்கத்துலேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு அந்த தொக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம். பார்க்கும்போதே அந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் எந்த அளவுக்கு குழைவாக வெந்திருக்குங்கிறது தெரியும். ரைஸில் இந்த தொக்கை போட்டு கலந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டு கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வீட்டுக்கு வரும். குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு சுட சுட சாதத்தோட இந்த கத்திரிக்காய் தொக்கை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்டோன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.